children, in this video we are going to learn excretory system of earthworm. Excretory system of earthworm. Earthworm follows dual type of excretion. Earthworm act like a ureotelic animal as well as amniotic animal. First of all, what is ureotelic? Nitrogenous waste released in the form of urea. That is ureotelic. Amniotic waste released in the form of ammonia. That is amniotic. Right? Earthworm ureotelic animalaவும் வேலை செய்யும், amniotic animalaவும் வேலை செய்யும். Ureotelica எப்படி work பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the condition is normal or in condition of water scarcity, normal condition லையோ இல்ல water scarcity time லையோ earthworm act as ureotelic animal, but it becomes amniotic when water is in plenty, as in rainy season. மழை காலங்கள்ல தண்ணீர் அதிகமா கிடைக்கக்கூடிய காலங்கள்ல earthworm amniotic animal வேலை செய்யும். So earthworm act as ureotelic as well as amniotic. Excretory system of earthworm. What is excretion? Excretion is actually a process of elimination of metabolic waste. In earthworm, excretion is affected by nephridia. That excretory organ is called it as nephridia. What is nephridia? Nephridia is an excretory organ present in earthworm. They are actually segmentally arranged. Segmenta arrange ஆயிருக்கும். Minute coiled, most probably paired tubules. Right? There are three types of nephridia. They are pharyngeal or tufted nephridia, micronephridia or integumentary nephridia, meganephridia or septal nephridia. Three types of nephridia present in earthworm. They are pharyngeal or tufted nephridia, micronephridia or integumentary nephridia, meganephridia or septal nephridia. Shall we start? In this video, I am going to explain two types. Type 1, Perithema posthuma. Type 2, Lampito maruti. So, ரெண்டு type of earthworm இருக்கக்கூடிய excretory system நான் explain பண்ண போறேன். என்ன வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட்ஸ் மட்டும் வேரி ஆகும். அதே ஸ்ட்ரக்சர் தான். இதுலேயும் மைக்ரோநெஃப்ரிடியா, மெகாநெஃப்ரிடியா, பேரஞ்சல் நெஃப்ரிடியா தான் ரெண்டுத்துலேயுமே இருக்கும், ரெண்டு டைப்லேயுமே இருக்கும். ஆனால் எந்த செக்மெண்ட்டில் இருக்கோ அது வேரி ஆகும். காட் இட்? உங்களோட எஸ்சிஆர்டி புக்கில், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கில் லாம்பிட்டோ மாருதியோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ ஆர் ரெஃபரிங் எனி நீட் கண்டென்ட் புக், ஏதாவது நீட் கண்டென்ட் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் பெரிட்டிமா போஸ்துமாவோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ். ரைட்? என்ன இருக்கும், மூணுமே ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். ரெண்டு எந்த டைப் ஆஃப் எர்த்வாமா இருந்தாலுமே அதில் pharyngeal nephridia, integumentary nephridia, then septal nephridia அப்படின்ற 3 டைப்ஸ் இருக்கும். என்ன வேரி ஆகும்னா செக்மெண்ட்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் எர்த்வாமையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நான் நீட்காக சொல்லியிருக்கேன், தட் இஸ் பெரிட்டிமா போஸ்துமா. செகண்ட்ல இருக்கிறது உங்களோட டெக்ஸ்ட் புக், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய லாம்பிட்டோ மாருதி டைப்போட excretory system. Meganephridia or septal nephridia. They present as pair on both sides of intersegmental septa. இப்போ ஒரு எர்த்வார்ம்ல imagine this is a 15th segment, this is 16th segment, 17th segment, 18th segment. இந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கும்போது 15th செக்மெண்டோட செப்டால இருந்து ஸ்டார்ட் ஆகுது till the last segment. எந்த எர்த்வார்ம்ல எந்த டைப்ல பார்த்தீங்கன்னா பெரிட்டிமா போஸ்துமா. அதுவே லாம்பிட்டோ மாருதியா இருந்தா 19th செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி till the last segment. Got it? Present as pair on both sides of intersegmental septa of the 15th segment till the last segment. இது எங்க ஓபன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்டெஸ்டைன்ல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர் செக்மெண்டல் ஏரியால இருக்கக்கூடிய மெகா நெஃப்ரிடியா எங்க ஓப்பன் ஆகும்? இன்டெஸ்டைன் ரீஜன்ல ஓப்பன் ஆகும். இமேஜின் திஸ் இஸ் அ நெஃப்ரிடியா. இந்த நெஃப்ரிடியா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்? இன்டெஸ்டைன்ல போய் ஓப்பன் ஆகும். அதனால இத என்டிரோநெஃப்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். என்டிரோநெஃப்ரிக் டைப்னா என்ன? இட் ஓப்பன்ஸ் இன்டர்னலி. அதனால என்ன சொல்லுவோம்? இத என்டிரோநெஃப்ரிக் டைப் ஆஃப் நெஃப்ரிடியா. Nephrostome is present. Nephrostome is nothing but a funnel-like structure which collects the waste. அந்த நெஃப்ரோஸ்டோம் அப்படின்ற funnel-like structure இந்த நெஃப்ரியால, இந்த டைப் ஆஃப் நெஃப்ரிடியால இருக்கும். இப்போ இதுல ஒரு செக்மெண்ட்டுக்கு எத்தனை நெஃப்ரிடியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் திஸ் இஸ் அ செக்மெண்ட், ரைட்? செக்மெண்டோட ஒரு சைட்ல 40 to 50 நெஃப்ரிடியாஸ் இருக்கும். அப்ப டோட்டல் இன்டர்செக்மெண்டல் both the sides calculation 80 to 100. புரியுதா? அதாவது ஒரு சைடுல எத்தனை நெஃப்ரிடியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ல இருந்து 50 நெஃப்ரிடியாஸ் both the sides. ஒரு செக்மெண்டோட இன்டர் செக்மெண்டோட ரெண்டு சைட்லயும் போட்டா 80 to 100 நெஃப்ரிடியாஸ் are present. Got it? இப்போ நம்ம பார்க்க போறது typical structure of nephridium, meganephridium. இந்த meganephridium பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி internal funnel like opening நம்ம nephrostome அப்படின்னு சொல்லுவோம். Nephrostome is fully ciliated. Right? The nephrostome in the preceding segment, imagine this is a segment A, right? Nephrostome in the preceding segment and the rest of the tube present in the succeeding segment. இப்ப segment A ல nephrostome இருந்தா segment B ல அதோட tubular structure இருக்கும். Segment A ல imagine this is a segment A. If the segment A has nephrostome, the starting part of the nephridia present in the segment A, what about the rest of the tube-like structure? The rest of the tube-like structure present in the succeeding segment B. அதே மாதிரி B segment ஓட nephrostome எந்த செக்மெண்ட்ல போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C செக்மெண்ட்ல. ஸோ nephrostome in the preceding segment and the rest of the tube present in the succeeding segment. Preceding segmentல nephrostome ஸ்ட்ரக்சரும் funnel like ஸ்ட்ரக்சரும் அதோட tube like ஸ்ட்ரக்சர் succeeding segmentல இருக்கும். A செக்மெண்ட்ல nephrostome இருந்தா B செக்மெண்ட்ல அதோட rest of the tube like structure present ஆயிருக்கும். Got it? So tube like structureல என்ன ரீஜன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் tube like structure. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், starting part is called it as nephrostome, which is fully ciliated, which used to collect the waste. That funnel shaped structure nephrostome used to collect the waste substance. It is present in the preceding segment A. The rest of the tube like structure present in the succeeding segment B. Right? So the succeeding segment B as tube like structure. Right? The tube like structure follows this region: ciliated region, glandular region and muscular region. Nephrostome, then tube like structure. Tube like structure la ciliated region. Ciliated region is followed by glandular region. Glandular region is followed by muscular region. Muscular region opens through the nephridiophore. Right? Ciliated region, glandular region and muscular region. இந்த muscular region தான் எதுல ஓபன் ஆகும்? nephridiophore-ல ஓபன் ஆகும். Ciliated region-ஓட function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it collect the waste. Then the ciliated region
this ciliated region push the waste substance to the glandular region. Then the glandular region extract the waste from the blood. Then the muscular region push the waste material through the opening called nephridiophore. This is the typical structure of nephridium, especially meganephridium follows this type of structure. First nephrostome funnel like structure, இது A segmentல இருக்கு. இந்த nephrostomeோட rest of the portion எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா B segmentல இருக்கும். B segmentல அந்த tube like structure இருக்கும். அப்ப அந்த tube like structureல 3 regions பார்த்தோம். Ciliated region, ciliated region என்ன பண்ணும்? waste கலெக்ட் பண்ணும். Then glandular region, glandular region என்ன பண்ணும்? waste extract பண்ணும். லாஸ்டா முடியக்கூடிய region muscular region, அந்த muscular region waste push பண்ணி வெளியே தள்ளும். எது வழியா வெளியே தள்ளும்னா nephridiophore வழியா வெளியே தள்ளும். Got it? Yes. Next நம்ம பார்க்க போறது pharyngeal nephridia. Pharyngeal nephridia actually 3 pairs of coiled branched tubules. It is located in the 4th, 5th, 6th segment. அதாவது பெரிட்டிமா போஸ்டுமா அப்படினக்கூடிய இல்லாட்டி மெட்டாஃபயர் போஸ்டுமா அப்படினக்கூடிய டைப்ல எந்த செக்மெண்ட்ல இந்த pharyngeal nephridia இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 4th segment, 5th segment and 6th segment. See to the picture. 4th segment, 5th segment, 6th segmentல இருக்கும். இந்த 4th and 5th segment இருக்கக்கூடிய nephridium எங்க ஓபன் ஆகும்னா pharynxல ஓபன் ஆகும். 4th and 5th segment of nephridium opens into the pharynx region. 6th segmentல இருக்கக்கூடிய இந்த pharyngeal nephridia எங்க ஓபன் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா buccal chamberல ஓபன் ஆகும். ரைட்? 4th and 5th segmentல இருக்கிறது pharynxலயும் 6th segmentல இருக்கக்கூடிய nephridia buccal cavityலயும் ஓபன் ஆகும். இது இந்த மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஓபன் ஆகிறதுனால இதையும் enteronephric nephridia அப்படினு சொல்றோம். இதுல nephrostomes அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. ரைட்? funnel like ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. லாம்பிட்டோ மார்தில பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல SCRT டெக்ஸ்ட் புக்ல pharyngeal nephridia எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படினு பாத்தீங்கன்னா 5th செக்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி 9th செக்மெண்ட்ல முடியுது நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. லாம்பிட்டோ மார்தி starts from the 5th segment and 9th segment. 5th segmentல pharyngeal nephridia start ஆகி 9th segmentல முடியுது. எதுல? லாம்பிட்டோ மார்தி டைப்ல. Got it? pharyngeal nephridia புரிஞ்சுச்சா? இதுவும் enteronephric டைப். ஏன் enteronephric டைப் சொல்றோம்? pharynxலயும் buccal cavityலயும் ஓபன் ஆகிறதுனால இந்த pharyngeal nephridia என்ன சொல்லுவோம்? enteronephric type. Next நம்ம பார்க்க போறது integumentary nephridia or micronephridia. They are microscopic in nature, V shaped. பார்க்கிறதுக்கு V shapeல இருக்கும். So it's scattered over the dorsal surface of the body. So எந்த ரெண்டு செக்மெண்ட்ல இது absence அப்படினு பாத்தீங்கன்னா first 2 segmentsல இருக்காது. Right? So number of nephridia எத்தனை இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 200 to 250 per segment. ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 250 nephridias are present. Micronephridia, integumentary nephridia பொறுத்த வரைக்கும் each and every segment except first 2 segments, all other segment as integumentary nephridia or micronephridia. The number of nephridia per segment is 200 to 250 segment except the following. எது ரெண்டுல இருக்காது அப்படினு பாத்தீங்கன்னா it is absent in first and second segment. So அதுல 200ல இருந்து 250 செக்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏனா என்ன இல்ல first 2 செக்மெண்ட்ஸ்ல அந்த integumentary or micronephridiaவே இல்ல. அதே மாதிரி கிளைட்டல்லா ரீஜன்லயும் 200ல இருந்து 250 nephridia இருக்காது. அப்ப எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா number of integumentary nephridia is very high in the clitella region.
எவ்வளோ இருக்கும் 2000 to 2500 nephridias are present in the Clitella region. Clitella regionல இந்த மாதிரி நெஃப்ரிடியா அதிகமா இருக்கிறதுனால, இன்டகுமெண்ட்ரி நெஃப்ரிடியா அதிகமா இருக்கிறதுனால இதை ஃபாரஸ்ட் ஆஃப் நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட், பாடிக்கு வெளியே, பாடி வால்ல ஓப்பன் ஆகும் மைன்யூட் ஓப்பனிங்ஸ் மூலமா. அதனால அவுட் சைட்ல ஓப்பன் ஆகிறதுனால இதை எக்ஸோநெஃப்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். பாடிக்குள்ள ஓப்பன் ஆகுனா என்டிரோநெஃப்ரிக். என்டிரோநெஃப்ரிக் எது பார்த்தோம்? பாரிஞ்சல் நெஃப்ரிடியா, என்டிரோநெஃப்ரிக் டைப் பார்த்தோம். ரைட். அதே மாதிரி என்ன நெஃப்ரிடியா பார்த்தோம்? மெகா நெஃப்ரிடியா ஆர் செப்டல் நெஃப்ரிடியாவும் இன்டெஸ்டைன்ல ஓப்பன் ஆகிறதுனால அதை என்டிரோ நெஃப்ரிக் டைப் பார்த்தோம். இது பாடியோட எக்ஸ்டர்னல்ல நெஃப்ரியோஃபோர் அப்படின்ற ஓப்பனிங் மூலமா ஓப்பன் ஆகிறதுனால இதை என்ன சொல்லுவோம்? எக்ஸோநெஃப்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் நெஃப்ரோஸ்டோம் அப்படின்ற ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் கிடையாது, சிம்பிள் ஸ்ட்ரக்சர். லாம்பிட்டோ மாருதியில எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது, இந்த இன்டகுமெண்ட்ரி நெஃப்ரிடியா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எஸ்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்கன்னா 14th செக்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி, ஓகே, 14th செக்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி till the last segment இன்டகுமெண்ட்ரி நெஃப்ரிடியா ரன் ஆகும். Got it? புரிஞ்சுதா? Yes? Clear? Next, chlorogogen cells. They are specialized cells. Besides the nephridia, excretory system of earthworm has specialized cells called chlorogogen cells. Chlorogogen cells. Important 3 mark or 2 mark question for your board exam. Location, coelomic wall of the intestine. Intestine ஓட coelomic wall இந்த chlorogogen cells இருக்கும். What is the function of chlorogogen cells? These chlorogogen cells extract the nitrogenous waste from the blood of the intestinal wall. Then it sent out the waste through the nephridia. நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்டெஸ்டைனல் வால்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நெஃப்ரிடியாக்கு தள்ளக்கூடிய வேலையை இந்த chlorogogen cells பண்றாங்க. What is chlorogogen cells? Besides the nephridia, excretory system of earthworm has some specialized cell named as chlorogogen cells. Location, coelomic wall of the epithelium. Function, they extract the nitrogenous waste from the intestinal wall, then it sent the waste through the nephridia. Got it? I hope you can understand well. Thank you, children.